ஹாய், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 பெஸ்ட்டான கோர்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங், டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த மூணுலேயும் இருக்கிற பெஸ்ட்டான 3 கோர்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன ஏது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்க கோர்ஸ் என்னன்னா பிஇசிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்ல கோர்ஸ். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் காலேஜ் போனீங்கனாலும் இந்த கோர்ஸில் மட்டும்தான் அதிகமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. செகண்ட் இடத்துல இருக்க கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஇஇசிஇ. இசிஇனா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இந்த கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸ் படித்தும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸும் வந்து படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மூணாவது இடத்துல இருக்க கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம EEE. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸை பற்றி நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், இப்போது நம்ம வெளிச்சத்தில் இருக்கோம்னா அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் தேவை. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா இந்த எலக்ட்ரானிக்ஸை பற்றி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இன்ஜினியரிங்கில் 4வதாக இருக்க கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் ஃபீஸ்லாம் கட்ட முடியும், கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ மோஸ்ட்லி யாரும் படிக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து இதுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நார்மல் பீப்புள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இது படிக்க வைக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் படிக்க விருப்பம் இருக்குது, வீட்லேயும் கொஞ்சம் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் படித்து முடிச்சு நீங்கள் வேலைக்கு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரி, நல்ல உங்களுக்கு லைஃபே செட்டில்மெண்ட் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு நல்ல கோர்ஸ் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது. ஸோ அதனால் இதையும் படிங்க, உங்களால் முடிஞ்சுன்னா அதையும் படிங்க. நல்ல கோர்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னாலஜியில் பார்ப்போம். டெக்னாலஜியில் மொத்தம் 3 கோர்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா, இந்த சைபர் செக்யூரிட்டின்ற கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு நல்ல கோர்ஸு. நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது. நீங்கள் அந்த நம்ம சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஜாப்பு கூட வாங்கலாம். ஓகேங்களா, ஸோ நல்ல கோர்ஸ் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து படிச்சிங்கன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் இடத்துல இருக்க கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம AIDS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்டு டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா, இந்த கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கோர்ஸு. இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் எடுத்து படிக்கிற கோர்ஸ். ஓகேங்களா, இந்த 2 கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் செம்ம கோர்ஸு. ஸோ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கோர்ஸையும் படிங்க. ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் இடத்துல இருக்க டெக்னாலஜி கோர்ஸ் என்னன்னா பிடெக் ஐடி, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த கோர்ஸு படிச்சிங்கனாலும் வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ ஐடி கம்பெனிக்கெலாம் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. ஆல்சோ நானும் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் ஐடி படித்தவன் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 3 கோர்ஸும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 கோர்ஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் வந்து வேலை கிடைக்கும். இந்த 3 கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025 நல்ல ட்ரெண்டிங்காக போய்க்கிருக்க கோர்ஸ். ஓகேங்களா, ஸோ படிங்க. ஓகேங்களா, இந்த 3 கோர்ஸில் உங்களுக்கு எது பிடிக்குதோ படிங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் இடத்துல இருக்க கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி சிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா, இந்த கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி சைடில் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற கோர்ஸ் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் கொஞ்சம் பெஸ்ட்டான கோர்ஸ்னால் பிஎஸ்சி சிஎஸ் தான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்னா சிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இன்ஜினியரிங் பார்த்தாலும் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பிஎஸ்சி சிஎஸ் படிச்சிங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் செகண்ட் இடத்துல இருக்க கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஏன் ஃபிசிக்ஸ் சொல்கிறேன்னா இந்த ஃபிசிக்ஸுன்ற கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா யாரும் எடுத்து படிக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, அந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது. அதே மாதிரிக்கே நீங்கள் இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து முடிச்சுட்டு எம்எட்டு பிஎட்டு
ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் டீச்சர் ஆகலாம். ஓகேங்களா, நல்ல ஃபீச்சர் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்க கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ். இந்த மேக்ஸ் குரூப் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎட் எம்எட் இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டீச்சராக மாறலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் வந்து படிங்க. எல்லா கோர்ஸும் நிறையா கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் நிறையா கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து படிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க முடியும். இப்போ ஒரு கோர்ஸ் வந்து பிடிச்சாதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து படிக்க முடியும். பிடிக்காமல் ஒரு கோர்ஸ் வந்து படிக்க முடியாது. ஸோ அதனால் பிடிச்ச கோர்ஸ் எடுத்து படிங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோர்ஸ் இருக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் காலேஜ் இப்போ போகிறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோர்ஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதுன்னு பார்த்து எடுத்து படிங்க. எந்த கோர்ஸ் எடுத்தால் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லதுன்றதையும் யோசித்து முடிவு பண்ணி கோர்ஸ் எடுத்து படிங்க. ஸோ அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் படிக்கிறப்ப கோர்ஸ் எடுக்கிறப்ப ஒரு நல்ல யோசித்து பார்த்து கோர்ஸ் எடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூச்சப்படாமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ஆல் த பெஸ்ட்.